ஹலோ, ஐம் காயத்ரிக்காரனா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். நெக்ஸன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு கடவுள்னா சுத்தமாக பிடிக்காது. கடவுளை எப்போ பார் திட்டிக்கிட்டே இருக்கிறான். ஏன் திட்டுறான்னு அவனுக்கும் தெரியாது, கடவுளுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு கொலை காண்டில் இருக்கிறான். கடவுளுக்கே ஒரு நாள் செம்ம காண்டாயிருச்சு. எதுக்கடா என்னை திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அத்தினாங்கிற ஒரு பெண் தெய்வத்தை அவனை போய் பார்த்துட்டு வாமா, அவனுக்கு என்னம்மா பிரச்சனை அவள் கேட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தினா போகிறாங்க. நெக்ஸனை கேட்குறாங்க, என்னடா பிரச்சனை உனக்கு, ஏன்டா எப்போ பாரு கடவுளை திட்டிகிட்டே இருக்கிற, அவர் ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னப்பா கொடுத்தீங்க, அழகை கொடுக்கல, அறிவை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல, எதையுமே கொடுக்கல. அதனால தான் கடவுளை ஒரு நாள் விடாமல் திட்டி தீக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அத்தினா சொல்கிறாங்க, சரி ஓகே, உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு தோட்டத்துக்கு வெளியில் நின்றுக்கிறாங்க. நீ உள்ளே போயிட்டு வா, உனக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸன் உள்ளே போகிறாரு. போன உடனே ஒரு பெரிய பாறை மலை இருக்குது. அந்த பாறை மலையை ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மணல் பகுதி வருது, அதையும் கஷ்டப்பட்டு நடந்து போகிறாரு. அதுக்கப்புறம் சேறு பகுதி வருது, அதையும் கஷ்டப்பட்டு நடந்து போகிறாரு. கடைசியாக ஒரு ஆப்பிள் மரத்தை பார்க்குறாரு. சாதாரண ஆப்பிள் மரம் இல்லை, தங்க ஆப்பிள் மரம். ஸோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கிட்ட போகலான்னு நடக்கலான்னு நினைக்கிறாரு. கீழே பார்த்தா ஒரே நெருப்பு குழம்பாக ஓடிட்டுருக்கு, அதாவது லாவா. இதுக்கு மேலே முடியாதுடா சாமி, இறங்கணுன்னா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அத்தினாவை மீட் பண்ணுறாரு. என்னம்மா பிரச்சனை, என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், என்னை கூட்டிகிட்டு வந்து அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் என்னை தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அத்தினா, இருப்பா நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாறை மலையை நடந்து போகிறப்போ பாறை துண்டுகளை சேகரித்து வச்சுக்கிறாங்க. அதை மணல் பகுதியில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா போட்டு மணல் பகுதி ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. மணலில் நடந்து போகிறப்போ மணலை சேகரித்து வச்சுக்கிறாங்க. சேறு பகுதியில் போட்டு ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. சேற்றில் வரும்போது சேற்றை சேகரித்து வச்சுக்கிறாங்க. அந்த எரிமலை குழம்பு மேலே போட்ட உடனே அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போகுது. அந்த பாதையை ஈஸியாக அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆப்பிள் மரத்துக்கிட்ட போகவும் செஞ்சுறாங்க. நெக்ஸன் ஒரே ஹாப்பி, தங்க ஆப்பிளாக பறிச்சுக்கிறாரு. அப்போ தான் அத்தினா சொல்கிறாங்க, கடவுள் நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு, ஆனால் சரியாக நம்ம கவனிக்காமல் நம்மளுடைய வேலையை சரியாக செய்யாமல் கடவுளை திட்டுனா எப்படி அப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸனும் புரிஞ்சுக்கிறாரு. இதனால் என்ன தெரிய வருது, கடவுள் நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, நம்ம தான் சரியாக அதை பயன்படுத்திக்கிறது இல்லைன்னு தெரிய வருது இல்லையா. தேங்க்யூ.